தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க, அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று பொதுக்காலம் 5ஆம் வாரம் பிப்ரவரி 14ஆம் தேதி 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மக்களை பார்த்து பரிவு கொள்றாரு. ஓகேங்களா? மக்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி சீடர்கள்ட்ட கேட்குறாரு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ அங்கங்க இருக்கிற கொஞ்சம் ஏதோ அந்த அப்பங்கள் 7 இருந்திருக்கு. அப்புறமேட்டு சின்ன சின்ன மீன் துண்டுகள்ல இருந்திருக்கு. அத கொண்டு வந்து ஏசப்பாட்ட குடுக்குறாங்க. ஏசப்பா என்ன பண்றாரு, அத பல மடங்கு பருகச் செய்து சாரி பல மடங்கு பெருகச் செய்து மக்கள் எல்லாருக்கும் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ, நம்மகிட்டயும் அங்கங்க சின்ன சின்ன நல்லது இருந்ததுன்னா, அத கொண்டு வந்து நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா, அத அவரு பல மடங்கு, ஓகேங்களா? அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பாருங்க. அத்தன 1000 மக்களுக்கு குடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ, நம்மளையும் நமக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களையும் ஏசப்பாகிட்ட ஒப்படைச்சோம்னா, அவரு பல 1000 மடங்கு உயர்த்தி கொடுப்பாரு. ஓகேங்களா? என்ற நம்பிக்கையோட நாம இந்த நாளை நம்ம தொடருவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.